ஹலோ மக்களே, இன்னைக்கு நாள் 333. இன்னைக்கு த பாய் ஹூ ஹார்னஸ் த விண்ட் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்து ஒரு சின்ன ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். வில்லியம் காம்பாம்பா அப்படிங்கிற ஒரு 14 வயசு பையன் ஆப்பிரிக்காவில் இருக்க மலாவி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்க ஒரு சின்ன வில்லேஜில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு புவரான ஃபேமிலியிலேருந்து வந்த பையன். அவங்க இருக்க வில்லேஜும் தண்ணி இல்லாமல் ரொம்ப வறட்சியால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்க நிலைமையில் அவங்க ஃபேமிலிக்கு வந்து எந்த ஒரு இன்கமும் இல்லாதனால வந்து அவனோட ஸ்டடீஸை பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து அந்த பையன் வந்து லைஃப்பில் லேர்ன் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவன் டெய்லியுமே வந்து அந்த ஊரில் இருக்க ஒரு சின்ன லைப்ரரிக்கு வந்து போவான். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற புக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பான். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு அவனுக்கு படிக்கிறது பெருசாக தெரியாது. பட் வந்து அதில் என்னென்ன இமேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இருப்பான். மெயினாக வந்து இந்த மிஷின்ஸ் சயின்ஸ் ரிலேட்டடான புக்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்படி பார்க்கும்போது ஒரு புக்கில் விண்வெளில இருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இமேஜஸ்லாம் வந்து போட்டிருக்கு. அது வந்து அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது. அதை பார்த்துட்டு மெட்டலில் வந்து காத்தாடி செஞ்சால் அது வந்து அடிக்கிற காற்று மூலயமா சுற்றி நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ அவன் உடனே போய் அவன் ஊரில் இருக்க ஸ்கிராப் மெட்டல் பீஸ்லாம் எடுக்கிறான். பைசைக்கிள்லேருந்து டைனமோ எடுக்கிறான். அவனுக்கு கிடச்ச இந்த பொருட்களை வச்சு அவன் புக்கில் பார்த்த விண்வெல் இமேஜஸை வச்சு மேனுவலாக ஒரு விண்வெல் வந்து செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ல இது எப்படி ஒர்க் ஆகும்னு வந்து செஞ்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த வழியாக போன அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. நீ இந்த மாதிரி பல இரும்பெல்லாம் வச்சு காத்தாடி செஞ்சு இந்த ஊருக்கு வந்து கரண்ட் கொண்டு வர போறியா அப்படின்னு வந்து அவனை பார்த்து கேலியாக சிரிக்கிறாங்க. ஆனால் வில்லியம் வந்து அவங்க யார் பேசுறது அவங்க காதில் போட்டுக்கவே இல்லை. அவனோட பியூர் கியூரியாசிட்டியில் சில மாதங்களாக அதுலேயே ஒர்க் பண்ணி ஃபைனலாக அந்த விண்வெல்ல ஒர்க் பண்ண வைக்கிறான். அது மூலியமாக அவங்க வீட்டுக்கு கரண்ட் கொடுத்து லைட் எரிய வைக்கிறான். ரேடியோஸ், வாட்டர் பம்ப் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவன் வந்து அந்த பவர் கனெக்ஷன் கொடுக்குறான். ரொம்ப வருஷமா மழையை மட்டுமே தண்ணிக்காக நம்பி இருந்த ஊர் மக்களுக்கு முதல் முறையாக வந்து வாட்டர் பம்ப் மூலியமாக தண்ணியை வந்து அவன் வந்து கொண்டு வர வைக்கிறான். அவனுக்குள்ள இருந்த அந்த கியூரியாசிட்டியும் விடாமுயற்சியும் வந்து அவனோட வாழ்க்கையை மட்டும் மாத்தல, அந்த வில்லேஜோட வாழ்க்கையே அது மாத்திருச்சு. அதுக்கப்புறமா இந்த பக்கத்து ஊர்ல இருக்க மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறான். அந்த கண்ட்ரில இருக்க பெரிய பெரிய ஸ்டேஜஸ் எல்லாம் அவன் போய் பேசுறான். அவன் அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங்கும் படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இது மூலியமா வில்லியம் காம்பாம்பா நமக்கு சொல்ற லெசன் என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கு வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணக்கூடாது. அந்த செயலை நம்பி கியூரியாசிட்டியோட தைரியமா ஒரு விஷயத்தை செய்யும் போது கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல மீனிங்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் செஞ்சு காமிச்சிருக்காரு. இதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கன்சிஸ்டண்டாக இருங்க.